ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸ் இருக்கு இல்லைங்களா, நீர்வளத்துறை. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஏஜ் லிமிட், அதோட வேகன்சி, அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஓகே, இதில் பாருங்கள். இதில் வந்து ஓப்பனிங் டேட் வந்து 7/10 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 5/11 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மந்த் 5 வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ வந்து போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதே மாதிரி ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சர்வேயர், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்டிசி லோயர் டிவிஷன்களுக்கு பார்த்தீங்கன்னா 12th இல்லை அது ஈக்குவலண்ட்டாக இருக்க ஏதோ ஒரு போர்டில் வந்து பண்ணியிருக்கணும். பட் டைப்பிங் ஸ்பீடு, அதாவது டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி. இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கூட ஓகே தான். அடுத்து பார்த்தோன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சர்வே பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ பண்ணியிருந்தா ஹைட்ரோகிராபிக் இல்லைனா லேண்ட் சர்வேல 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருந்தால் இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிருந்தா இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? SC ST இருந்தால் அவங்களுக்கு 5 years, OBC வந்து 3 yearsன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 500 rupees. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், யூஆர், OBC, அதே மாதிரி EWS அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா 500 rupees பே பண்ணணும். இதே விமனுக்கு, அதே மாதிரி SC ST, அதே மாதிரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்க, எக்ஸர்விஸ் மேனுக்குலாம் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? இன்டர்நெட் பேங்கிங் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.iwai.nic.in. அதாவது இங்கே பாருங்கள், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே இங்கே லிங்க் இருக்கும். இங்கே லிங்க் இருக்கு இல்லைங்களா, www. அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதில் நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாக அங்கே போகும். நீங்கள் அங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம TNPSC ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். க்ளோசிங் டேட் வந்து 5/11 வரைக்குமே இருக்குது. பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாஃப்ட் காப்பி இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரியே இருக்கும், அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்து படித்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஜாபோட மீட் பண்ணுறேன். பாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் மற்ற லிங்க் எல்லாமே வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.